தாலாட்டு பாட்டில் கூட அறிவியலையும் இந்த மண்ணின் மகத்துவத்தையும் வைத்து பாடிய தமிழர்கள்ங்க நாம. ரொம்ப அழகா எங்க ஊர் பக்கம் செட்டிநாட்டில் தாலாட்டு பாடுவா. ராரிக்கோ ராரி மெத்த எங்கண்ணே ராமருக்கோ பஞ்சு மெத்த, ராரிக்கோ ராரி மெத்த எங்கண்ணே ராமருக்கோ பஞ்சு மெத்த, பஞ்சு மெத்த மேலிருந்து எங்கண்ணே பஞ்சாங்கம் பக்கையில. பாருங்க, 2 சின்ன பிள்ளைகளும் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பாடிக்கிட்டே இருந்தவ என்ன பண்ணா, ராரிக்கோ ராரி மெத்த ராமருக்கோ பஞ்சு மெத்தன்னு பாடினாக்கா. நான் உடனே போய் கேட்டேன், ஏம்மா எத்தனையோ கடவுள் இருக்கிறப்ப ராரிக்கோ ராரி மெத்த ராமருக்கோ பஞ்சு மெத்தன்னு ஏன் பாடினேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா வேடிக்கையாக சொன்னுச்சு, கட்டிக்கிட்ட வந்த ராமர் மாதிரி இல்லை, பெத்த பிள்ளையாவது ராமர் மாதிரி இருக்கட்டும். தாலாட்டு பாட்டில் கூட இந்த மண்ணினுடைய பாரம்பரியத்தை சொல்லி வளர்த்தவர்கள் தமிழர்கள். இப்போ இந்த தமிழ்நாட்டில் விவசாயத்தையும் தமிழர்களையும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. இப்போ இந்த பொங்கலில் விவசாயத்தை பற்றி தானே தலைப்பு வச்சுருக்கணும்? ஒன்றும் இல்லைங்க. விவசாயிகள் அறுவடை பண்ணி நம்ம வீட்டு சமையலறை வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கிற உணவுப் பொருட்கள் வேற, விவசாயம் வேறையா? அப்போ அந்த விவசாயிகள் உருவாக்கி கொண்டு வந்து கொடுக்கிற அந்த பயிர்களை, அந்த கனிகளை, அந்த காய்கறிகளை நம் வீட்டு சமையலறை தானங்க நமக்கு சத்தான பொருளாக மாற்றி கொடுக்குது. நீங்கள் நல்லா கவனிங்களேன், ஒரு வீட்டில் சமையலறை சரியாக இருந்தால் தாங்க கழிப்பறை சரியாக இருக்கும். என்னடா சமையலறையும் கழிப்பறையும் இணைக்கிறாரேன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த வீட்டில் சமையலறை ஆரோக்கியமானதாக இருக்கிறதோ அந்த வீட்டில் தாங்க கழிப்பறையில் கூட மனிதனால் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொன்னா, சமையல் அவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையோடு இணைந்து